பெண்களை குலவை கூடி விட்டது போல் தெரிகின்றது. ஓடோடி சென்று பார்த்து வருகின்றேன். அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் 7 பெண்கள் கையிலே வில்லாயுதம் வாளாயுதம் இருப்பதை கண்டார். அவர்களை பார்த்தாலே நீங்கள் பயந்து இறந்து விடுவீர்கள். அதாவது ஏதோ பெண்கள் ஏதோ இருந்து அதாவது புறமை ஒளி முழக்கியது போல் இருந்து மன்னனுடைய தலை இருப்பதற்காக. அதாவது இந்த தலையே அதற்குள்ள வார்த்தை மட்டும் கேட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்தை விட்டு தாக்கல் சென்று விட மாட்டீர்கள். பேச தெரியாம பேசாத, உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. சொல்லுகிறார்கள் அறுபதுகளை 7 பெண்கள் நான் உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதுவும் கையிலே வாளாயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, போய் ஒரு பெண்ணோடு ஆண் போர் செய்யலாம், கேவலம் கலகத்தா. உரைவாளை தரையில நீயே தலையை வெட்டி விட்டு வந்து விடு. என்னால் இயலாத காரியம், கண்டிப்பாக முடியாது. நாங்கள் தான் சென்றாக வேண்டும். சொல்லி படித்தது போலே மங்கையர் மாரோடு போர் செய்கிறார்களா? உடனே மறுகணமே காலாளர் குறைக்கின்றது, மறுகணமே அவர்களுடைய கையாளர் குறைத்து வருகின்றது, மறுகணமே அவர்களுடைய தலையும் குறைத்து வருகின்றது. ஒரு துளி முதல் கீழே விழுந்தது பாத்தீங்களா? கோடியாசுரம் பிறந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிர்த்த பெண்களின் பலம் நேர் பகுதி அவர்களுக்கு சென்று விட்டதா? பெண்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க. என்ன சொல்கிறார்கள்? எத்தனை தலை தெரியுது? மொத்தம் 7 பேர் இருந்தார்கள். 70 கோடி தலைகள் தெரிகின்றது. எத்தனை தலை வெட்டி இருப்ப? கணக்கே கிடையாது தங்காய். நான் எவ்வளவோ தலை வெட்டி பார்த்துட்டேன். எரி என்னால் இயலாது. அரிக்க தலையால் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. சரி, இவர்கள் வாங்கிய வரம் அப்படி. இவர்களோடு நாம போர் செய்து வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக அதுக்கு என்னால் இயலாத காரியம். ஆனால் இங்கிருந்து நான் முடியாது என்று புறப்பட்டு இலையிலே போனாலோ சொல்றாங்க. கையிலே போனாலும் எல்லோரும் கை தட்டி சிரிப்பார்கள். ஆகியால் கையிலே போகக்கூடாது, நாட்டு வழி போக வேண்டும் என்று சொல்லி 7 பெண்களும் பூலோகத்திலே வருகின்றார்களா? பூலோகத்திலே வந்து கடற்கரை ஓரமாக போய் அமர்ந்தார்களா? சரி, மற்கலையிலே உறுதி போனாள். மாவேலி கரையிலே உறுதி சென்று கோஷத்திலே வானதளவு அமைவோய் அமர்ந்தாளாம். கண்ணாளமை என்று சொல்லி கடல் வழியாக ஒரு பெண்ணாரவழி சென்று அமர்ந்தார்களா? காட்டு
செல்வி என்று மகமாய் ஒரு அம்மை போய் அமர்ந்தாளா. கன்னியாகுமரி பகவதி என்று சொல்லி குமரி பகவதி சென்று கன்னியாகுமரியிலே சென்று அமர்ந்தார்களா. பகவதி என்று சொல்லி குடியிடையால் ஒருதி சென்று அமர்ந்தாள். 7 பெண்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி போய் அமர்ந்தார்களாம். இவர்கள் போன பிறகு கைலாச மலையிலே பகவான் பார்வதியை சொல்லி தருவார்கள். என்னமா சொல்கிறார்கள்? 7 பேரும் போன போது இப்படி 7 பெண்களும் 7 திசை நோக்கி போன பொழுது கைலாசமலையிலே பகவான் பார்த்து சொல்லினாங்க, சுவாமி 7 பெண்களை 70,000 பலம் கொடுத்து அவன் தலையருக்கு அனுப்பினீர்களே சுவாமி. 7 பெண்களோட நிலைமை என்ன தெரியுமா? 7 பெண்களும் கால்முறை தலை அறுக்கவில்லை. முடியாமல் ஒவ்வொரு இடமா போய் அமர்ந்துட்டாங்க. போய் இப்படி ஒரு பெண்களை பிறகு செய்து விட்டீர்களே சுவாமி. அதாவது இதற்கு இப்போது ஒரு வழிமாற்றம் சொல்லு பார்க்கலாம். அவ்வளவுதானே பகவானே. காளிகள் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஆடவர் கையாலே அழியாதவர் வாங்கியிருக்கின்றார். அவருடைய தலை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். யாரை பிறகு செய்வது தெரியுமா? அவருக்கு அலங்காரே அமர்ந்த கடிந்து மாறுவென்றார். பார்வதி அம்மையார்கள் சொல்லுகின்றார்கள், தலை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஓலைக்கு அலங்காரி பூவை பத்திர மாகாளி பத்திரமாகாளியை பிறவி செய்தோம் என்று சொன்னார். தாரகனுடைய தலையை ஒரு நொடியில் எடுத்து விடுவாள் சுவாமி. அதாவது அந்த பத்திரகாரி அம்மை வந்து அமிர்தத்தோடு அமிர்தமாக அமிர்தத்தோடு அமிர்தமாக கலந்தால் என்ன? தேவர்கள் எதற்காக இருக்கின்றார்கள்? அமிர்தம் கிடைப்பதற்காகத்தான். தேவர்களை அமிர்தம் அடைய சொல்லுங்கள். என்ன பொருள் பிறந்தாலும் நம்மிடத்திலே கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் சுவாமி. சொல்லி தெய்வாதி தேவர்களை சொல்லுகின்றார்கள். கடலிலே சென்று அமிர்தமான கடைய வேண்டும். அமிர்தம் கடையும் போது எந்த பொருள் வேணாலும் அது பிறக்கலாம். ஆனால் எந்த பொருள் பிறந்தாலும் அதை என்னிடத்திலே கொண்டு கொடுக்க வேண்டும். சொல்லி ஈஸ்வரனை வார்த்தை தந்தாமல் தெய்வாதி தேவர்கள் திருப்பார் கடலிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி அமிர்தமாக கிடைக்கின்றார்கள் என்று சொன்னால் வாசுகி என்று சொல்லக்கூடிய கயிறை அப்படி கயிறாக பாவித்து சந்திரனை சிறியாக்கி சூரியனை குடையாக பாவித்து அமிர்தம் கிடைத்தார்களா? கடைகின்ற அமிர்தத்தில் என்ன வந்து பிறந்தது என்று பாருங்கள். என்ன வந்து பிறந்தது? கடைந்த அமிர்தத்தில்
பொல்லாத